வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சபாநாயகர் நியமனம், அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யாததற்கு கண்டனம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தர்ணா. சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் திடீர் சீற்றம். 5 படகுகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் சேதம். சிறார்கள் வாகன ஓட்டியதாக 232 பேருக்கு அபராதம். 4 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்க வேண்டும் என கூறியும் தொடர்ந்து தாமதப்படுத்தும் ஆளும் அரசை கண்டித்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. அமைச்சர்கள் பதவியேற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக கூறி, எனவே உடனடியாக நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வேண்டும், அமைச்சர் பணி இலாகாக்களை ஒதுக்க வேண்டும் என கூறியும் தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் 5 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவைக்கு வந்து சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நிரந்தர சபாநாயகர் நியமிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கான இலாகாக்களை ஒதுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகர் நியமிப்பதில் சில காலதாமதம் ஏற்படுவதாகவும், குறிப்பாக ஆளும் அரசின் கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசும் சபாநாயகர் கேட்கிறார்கள், பாஜகவினரும் சபாநாயகர் கேட்கிறார்கள். நியாயப்படி பார்த்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் கூறும் நபருக்குத்தான் சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும். அது அவர்களது கூட்டணி கட்சி விவகாரம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக சபாநாயகரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் நம்முடைய சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை சட்டமன்றத்தை முறையாக கூட்டவில்லை, நிரந்தர சபாநாயகர் போடப்படவில்லை என்று எங்களுடைய அதிருப்தியை பல்வேறு நிலைகளிலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அப்படி போடாத காரணத்தால் சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை கேட்பது என்பது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய உரிமை. கட்சி மாச்சரியம் இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கஸ்டோடியன் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர் சட்டமன்ற தலைவர் தான். எனவே அதை கேட்கக்கூடிய உரிமை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒருவர், அடுத்த வாரம் இன்னொருவர், இந்த வாரம் வேறொருவர் என்று வாரத்துக்கு ஒருவரை பற்றி பேசக்கூடிய ஒரு யுகமாக பேசக்கூடிய நிலையில மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பினால் 5 படகுகள் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்தன. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் மணலுக்குள் புதைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்க கற்கள் கொட்டப்பட்டாலும் அதனையும் மீறி கடல் சீற்று காலத்தில் 20 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்து விடுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் அப்பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகள் அடித்து செல்லப்பட்டன. இதில் 3 படகுகள் மீட்கப்பட்டாலும் அவை முழுமையாக சேதமடைந்தன. 2 படகுகளின் என்ஜின்கள் கடலுக்குள் சென்றுள்ளன. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீனவர்கள் வலைகள் மணலுக்குள் புதைந்துள்ளன. அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண இப்பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் குறைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்த மனுவினை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போக்குவரத்து துறை செயலாளரிடம் வழங்கினார். புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பேசினார். புதுவையில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் இயக்கப்படும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் குறைகள் மற்றும் பிரச்சனைகள் மற்றும் புதுவையின் முக்கிய சந்திப்புகளில் யூ-டர்ன் அமைப்பை செயல்படுத்த கோருதல் குறித்தான மனுவை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கு ஜூன் மாதம் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜூன் மாதத்தில்
புதுச்சேரி முழுவதும் முக்கிய சந்திப்புகள், பிரதான சாலைகள், விபத்து அதிகம் நடைபெறும் பகுதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் தீவிர அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 6593 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்திய 3162 பேருக்கும், மது போதையில் வாகனம் ஓட்டிய 384 பேருக்கும், சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கும், அதிவேக அஜாக்கிரதையாக ஓட்டிய 174 பேருக்கும், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன் பயன்படுத்திய 47 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. சிறார்களால் வாகனம் ஓட்டப்பட்ட 232 சம்பவங்களிலும் அந்த சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிப்பதன் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் பெற்றோர் சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தது தொடர்பாக 4 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இனிமேலும் இதுபோன்ற விதிமீறல்கள் நடைபெறாதவாறு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு ஜேவிஎஸ் நகரில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாரை பாம்பினை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு திடீரென புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரை பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். தெருநாய் பிரச்சனைகள் மற்றும் ரெயின்போ நகர் பூங்கா மேம்பாடு குறித்து உள்ளாட்சித்துறை செயலாளரிடம் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை தலைமைச் செயலகத்தில் அரசின் பொது நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனுடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு மேற்கொண்டார். புதுவையில் தெருநாய் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துதல், ரெயின்போ நகர் பூங்கா மேம்பாடு மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு ரெயின்போ நகர் பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்து தருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு ரெயின்போ பவுண்டேஷனில் காலை உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நலன் சார்ந்த பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் புதுச்சேரியின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் நேதாஜி நகரில் செயல்பட்டு வரும் ரெயின்போ பவுண்டேஷன் டிரஸ்டில் தங்கியுள்ளவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சேவை நிகழ்ச்சியை நவீனா கார்டன் பகுதியை சேர்ந்த பாரத் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி அருண் என்கிற சுப்பிரமணி, கருணா, உமா பாரதி, ஞானவேல் மற்றும் நவீனா கார்டன் பகுதியை சேர்ந்த மதன், கார்த்தி, சூரிய நாராயணன், முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு காலை உணவை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சமூக சேவை நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா அதித்தி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர், ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து பிற்பகல் 12 மணி அளவில் தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர்.
இந்த இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் தன ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையன் தோப்பு கந்தன் என்கிற மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி குடும்பத்தினர் வரவேற்று நன்றி தெரிவித்தனர். வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உட்கட்டமைப்பிலும் மட்டுமே இல்லை என்றும் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வில் பேசிய அவர், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த அன்பையும் நம்பிக்கையையும் வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மருத்துவர்கள் தினமும் கூட சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எனது குடும்பத்தில் என் தாயார் ஒரு தீவிரமான ரொட்டேரியன். அதன் மூலம் சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன். சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டரியுடன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என்றார். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல்நல பிரச்சனைகள் கவலைக்குரியதாக உள்ளன. நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர் வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிமல் ராகவன் அவர்களின் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன். ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள், சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகள் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொண்டுள்ளேன். ஆறுகள் மற்றும் நீர் வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்கிறேன் என தெரிவித்தார். இன்று உலக நாடுகள் அறிவித்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சிங்கப்பூர் இன்று உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது புதுச்சேரியையும் ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்றல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை ஒரு சிறந்த, சுத்தமான, நவீன நகரமாக மாற்ற முடியும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜர் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது என் கனவு. குடிநீர் வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பெண்களுக்கான 25,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுவை மாநில வளர்ச்சியை தனிமையாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் எனவும், அதனால்தான் கூட்டணி சென்றதாகவும் முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து மேற்கொள்ள செயல்படுவதாக குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப்கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளன. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனுக்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே மதுபோதை தலைக்கேறிய நிலையில்
வீதியில் அரைகுறை ஆடைகளுடன் ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொண்ட வாலிபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் சுற்றுலா தளமாக விளங்கக்கூடிய கோட்டக்குப்பம், தந்தராயன் குப்பம், பிள்ளைச்சாவடி, பொம்மையார்பாளையம் ஆகிய கடலோர பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தனியார் சொகுசு தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடற்கரையை ஒட்டியுள்ள விடுதிகளில் அறையெடுத்து தங்கி வார விடுமுறை நாட்களை உற்சாகத்துடன் கொண்டாடி வருவது வழக்கம். மேலும் கோட்டக்குப்பம், தந்தராயன் குப்பம், பிள்ளைச்சாவடி, பொம்மையார்பாளையம் பகுதிகள் தமிழக பகுதிகள் என்றாலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகள் என்பதால் மது பிரியர்கள் அதிக அளவில் வந்து தங்கி புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து குடித்துவிட்டு செல்வதும் வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் நேற்று தந்தராயன் குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சொகுசு விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வாலிபர்கள் மது போதையில் அரைகுறை ஆடைகளுடன் ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொள்வதும் காவல்துறையினர் ஒருவர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பும் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்நிய மதுபானங்களை தமிழக பகுதிகளுக்கு வாங்கி கொண்டு வரும் சுற்றுலா பயணிகளை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் மற்றும் சொகுசு விடுதிகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் நியமனம், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யாததற்கு கண்டனம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தர்ணா. சின்னக்காலாப்பட்டு பகுதியில் கடல் திடீர் சீற்றம். 5 படகுகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் சேதம். சிறார்கள் வாகன ஓட்டியதாக 232 பேருக்கு அபராதம். 4 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.